உலகெங்கும் வாழும் தமிழர்களே வணக்கம். சித்திரை தங்களில் முத்திரை பதிக்க இருக்கிறது கர்நாடக தலைநகர் பெங்களூரில் பொங்கு தமிழ் 2012 மகாநாடு. தமிழுக்கு தன்னால் இயன்ற தொண்டை நாளும் செய்து வருகிற நல்ல நண்பர் கணேசன் அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு என்னுடைய முத்தங்கள். இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடிய வேண்டுமானால் தாய்மொழி தமிழின் மீது திணிக்கப்பட்டிருக்கிற எல்லா தலைகளும் அறுக்கப்பட வேண்டும். மொழி என்பது என்னுடைய முகம், என்னுடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். அந்த கட்டத்தை எந்த கட்டத்திலும் கழற்றி தூர எறிந்து விட முடியாது. மொழி என்பது என்னுடைய உள்ளாடும் உயிர். இந்த உயிரை நான் துறக்க இயலாது. ஆகவே மொழியை பாதுகாக்க தீர வேண்டிய ஒரு வரலாற்று தேவை நம்மை உந்தி தள்ளுகிற இந்த சூழலில் முள்ளிவாய்க்கால் முகாமிலே தொன்மை தமிழர்கள் கண்ணீர் சிந்துகிற இந்த கண்ணீர் காலத்தில் மலரும் தமிழ் ஈழம் என்று கனவு கண்ட பொழுது நம்முடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் கன்னடத்தில் 60 லட்சம் தமிழர்களின் கொள்ளிடமாக விளங்குகின்ற பெங்களூரில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை வாருங்கள், ஒன்று சேருவோம். அகிலத்தில் 65 நாடுகளில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய தமிழர்களே, நாம் ஒன்றுபடுவதன் மூலம்தான் நம்முடைய தமிழ் மொழி நன்றுபடும் என்பதை உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். உலகத்தின் மூத்த செவ்வியல் மொழிகளில் அங்கீகரிக்கப்பட்ட எபிரேயம் இன்றைக்கு இல்லை. உலகத்தில் மூத்த செவ்வியல் மொழியாக பேசப்பட்ட கிரேக்கம் இன்றைக்கு இல்லை. உலகத்தில் செவ்வியல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட லத்தீன் இன்றைக்கு தேவாலயத்தில் மட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் மூத்த செவ்வியல் மொழியாக பேசப்பட்ட சமஸ்கிருதம் இன்றைக்கு திருக்கோவிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் மூத்த செவ்வியல் மொழியாக பேசப்பட்ட சீனமும் தமிழும் தான் இந்த நூற்றாண்டின் வைகரையில் மிஞ்சி இருக்கிற மொழிகள். ஆனால் சீனத்தை பேசுவதற்கு இன்றைக்கு 150 கோடிக்கு மேல் சீனர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழை பேசுவதற்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் கவலை மிஞ்சுகிறது, இதயம் கனக்கிறது. ஆகவே தமிழ் மொழியை பேசுவோரின் எண்ணிக்கையும் அதை கொண்டாடுவோரின் எண்ணிக்கையும் நாளும் அருகி வருகிற நேரத்தில் அந்த உணர்வு பெருகி வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பொங்கு தமிழ் கர்நாடகம் 2012 மகாநாட்டை கணேசன் குளிர் தூங்கும் பெங்களூரில் கூட்டுகிறார். கூனி வளையவோ மேனி, கும்பிட்டு கால் பிடிக்கவோ கைகள், தீனி மகிழவோ வாழ்க்கை. மொழிக்கு வாழாத வாழ்க்கையால் அது வாழ்க்கையாக கருதவே இயலாது. இப்போது தமிழன் எதற்குத்தான் மொழியை பயன்படுத்துகிறான் என்று யோசித்து பார்த்தால் வேதனை தான் விம்முகிறது, நெஞ்சம் பதைக்கிறது. அதட்டும் போது மட்டும்தான் ஆ என்கிறான், சிரிக்கும் போது மட்டும்தான் ஈ என்கிறான், சூடுவிடும் போது மட்டும்தான் ஊ என்கிறான், எதற்கென்று கேட்பத்தான் ஏ என்கிறான், அவு என்கிறான், ஐ என்கிறான், ஆச்சரியப்படும் போது மட்டும் ஓ என்கிறான், விக்கல் வரும்போது மட்டும் அக்கு என்கிறான். ஆகவே இதற்குத்தான் மொழியை பயன்படுத்துகிறானே தவிர பயன்பாட்டில் மொழி இருக்கிறதா, நாட்டில் இருக்கிறதா, வீட்டில் இருக்கிறதா, கோவிலில் இருக்கிறதா, நீதிமன்றத்தில் இருக்கிறதா, அலுவல் மொழியாக இருக்கிறதா, ஆட்சி பீடத்தில் இருக்கிறதா? எங்கும் இல்லை தமிழ், எதிலும் இல்லை தமிழ். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று ஒப்புக்கு சொல்லுகிறார்களே தவிர எங்கே இருக்கிறது தமிழ்? எங்கேயும் தமிழ் இல்லை. ஆனால் அந்த தமிழை மீண்டும் வென்றெடுப்பதற்கான காலம் கனிந்து வருகிறது. ஒரு தேசிய இனம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய மொழியை வென்றெடுத்தாக வேண்டும். அந்த மொழியை வென்றெடுக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு கனிகிறது பொங்கு தமிழ் மகாநாடு. கணேசன் கூட்டுகிறார் குளிர் தூங்கும் பெங்களூரில். அகிலத்தில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய தமிழர்களே, பெங்களூரில் கூடுவோம். இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் ஒரு நாள் விடியும் என்கிற நம்பிக்கையோடு கூடுவோம். காலத்தால் வென்று நிற்கின்ற என்று பிறந்தவழி என்று உணராத எங்கள் தமிழை கொண்டாடுவதற்கு கணேசன் அழைக்கிறார். வாருங்கள், பெங்களூரில் கூடுவோம், தமிழை தேடுவோம், தமிழை மீண்டெடுப்போம். புதைந்து போன கலாச்சாரத்தை புதுக்கவும் செதுக்கவும், நம்முடைய தாய் தமிழ் நாகரிகத்தை வென்றெடுக்கவும், இருண்டு கிடக்கிற இதயங்களுக்கு
வழக்குகளை விடிய செய்யவும் தமிழின் பெயரால் கணேசன் கூட்டுகிற கொங்கு தமிழ் மகாநாட்டிற்கு பெங்களூருக்கு நாமும் செல்வோம், அணியமாவோம், ஆயுத்தமாவோம். தாமதித்தால் எதுவும் நேரலாம். ஆகவே புறப்படுவோம் பெங்களூருக்கு.